ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நாம் வெளியில் பார்க்க சிரிச்சுன்னு இருக்கோம். ஆனால் உடம்பு வலியோ இல்லை மனசு வலியோ ஏதாவது ஒரு வலியை சுமந்துட்டு தான் நம்ம வாழ்க்கையை கழிச்சுட்டு இருக்கோம். அது உடம்பு வலியாக இருந்தாலும் சரி இல்லை மனசு வலியாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு வழி சொல்லியிருக்கார். அது என்னன்னு பார்க்கலாமா? கேரளாவில் குரூரம்மான்னு ஒரு தீவிரமான கிருஷ்ண பக்தி இருந்தா. இவங்க பூஜை பண்ணுறச்செல்லாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நேரில் வந்து தரிசனம் கொடுப்பாராம். குரூரம்மாவுக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அந்த அம்மா கிருஷ்ணர்கிட்ட நீ எனக்கு பிள்ளையா இருக்கணும்னு வேண்டிண்டா. அதன் பிரகாரம் கிருஷ்ணர் ஒரு அநாத பையனோட ரூபத்தில் குரூரம்மா கூடவே இருந்தார். அதே ஊரில் வில்வமங்கல சுவாமிகள்னு ஒரு கிருஷ்ண பக்தரும் இருந்தார். அவரும் ஒரு தீவிரமான கிருஷ்ண பக்தர். அவரும் எப்போ பூஜை பண்ணினாலும் கிருஷ்ணர் நேர வந்துடுவார். கிருஷ்ணரோட நேரடியாக பேசுகிற பாக்கியம் பெற்றவர். ஒரு நாள் வயிற்று வலியால் துடிச்சுன்னு இருக்கிற ஒருத்தர் வில்வமங்கலரை தேடி வரார். சாமி, எனக்கு தீராத வயிற்று வலி. நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். இந்த வயிற்று வலி என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறது. நீங்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பேசுவேங்களே, என்னோட பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லி இந்த வயிற்று வலியிலேருந்து தப்பிக்க ஒரு வழி கேட்டு சொல்லுங்க சாமி அப்படின்னு அழுதார். வில்வமங்கலருக்கு அவரை பார்த்தா பாவமாக இருந்தது. கவலைப்படாதப்பா, நாளைக்கு கிருஷ்ணர்கிட்ட சொல்லி உன் பிரச்சனைக்கான தீர்வை கேட்டு சொல்கிறேன், நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னார். மறுநாள் வில்வமங்கலர் பூஜை பண்ணப்போ கிருஷ்ணர் வந்தார். இந்த வயிற்று வலிக்காரரோட பிரச்சனையை கிருஷ்ணர்கிட்ட வில்வமங்கலர் சொல்கிறார். அதுக்கு கிருஷ்ணர் முன்ஜென்ம கர்மா தான் அவனுக்கு வயிற்று வலியாக வந்து வதைக்கிறதுன்னு சொன்னார். மறுநாள் அந்த வயிற்று வலிக்காரர் தன்னோட வலிக்கு நிச்சயம் ஏதாவது வழி கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வில்வமங்கலரை தேடி வரார். வில்வமங்கலர் சொல்கிறார், நீ முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க. கர்மாவை அனுபவிச்சு தான் தீக்கணும், வேற வழியே கிடையாதுன்னு தீர்மானமாக சொல்லிடுறார். வயிற்று வலிக்காரருக்கு துக்கம் தாங்கலை. அவர் வயிற்றை பிடிச்சிட்டு முனகிண்டே நடந்து வரார். வழியில் குரூரம்மா வீட்டு திண்ணையில் வந்து உக்காடுறார். வலி தாங்காமல் வயிற்றை பிடிச்சிட்டு முனகின்னு இருக்கார். பசியில் தான் அப்படி அவர் முனகிறாருன்னு நினச்சிட்டு குரூரம்மா அவருக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்கிறா. இவர் சொல்கிறார், இல்லைம்மா, நான் தாங்க முடியாத வயிற்று வலியில் துடிச்சுட்டு இருக்கேன், என்னால் ஒரு வாய் கூட சாப்பிட முடியாதுமான்னு அழுதுண்டே சொல்கிறார். அதுக்கு குருவம்மா, வயிற்று வலியெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எப்பவும் ராமா கிருஷ்ணான்னு நாம ஜபம் பண்ணிகிட்டே இருங்கோன்னு சொன்னான். குருவம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. அதனால் அந்த நிமிஷமே ராமா கிருஷ்ணான்னு வயிற்ற பிடிச்சுட்டே சொல்லிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. ராமா கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணிகிட்டே போய் அந்த குளத்தில் 3 தடவை முங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வா, அதுக்குள்ளே நான் அவனுக்கு சமைச்சு வைக்கிறேன்னா. இவரோ எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலையில் இருக்கார். அந்த அம்மா சொன்ன மாதிரி ராமா கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணிட்டு அந்த குளத்தில் போய் 3 தடவை முங்குறார். என்ன ஆச்சரியம், அவர் அத்தனை வருஷம் பாடாப்படுத்தின வயிற்று வலி காணாமல் போயிடுத்து. அவராலேயே இந்த அதிசயத்தை நம்ப முடியல. அவர் திரும்பி சந்தோஷமாக வந்து குரூரம்மா வீட்டில் வயிறார சாப்பிட்டார். சந்தோஷமாக அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வரார். எதிர வில்வமங்கலரை பார்க்குறார். நடந்ததையெல்லாம் சந்தோஷமாக அவர்கிட்ட சொல்கிறார். ஆனால் வில்வமங்கலருக்கு வருத்தமாயிடுத்து. மறுநாள் வழக்கம் போல் அவர் பூஜை பண்ணுறச்சே கிருஷ்ணர் வந்தார். கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், என்ன கிருஷ்ணா, நீ என்கிட்ட கர்மானால வயிற்று வலின்னு சொன்ன, நானும் அப்படியே போய் அவர்கிட்ட கர்ம வினை தீராது, அனுபவிச்சு தான் தீக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் குரூரம்மா கிட்ட நாம ஜபம் பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்க, இதை நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே கிருஷ்ணா அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறார். குரூரம்மா என்கிட்ட எந்த உபாயமும் கேட்கல, என் நாமத்தை சொன்னால் எல்லா வலியும் போயிடும்னு அவளாவே சொல்லியிருக்கா. எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் என்னோட நாமத்தை தொடர்ந்து ஜபிச்சா போயிடும்னு நான் சொல்லி தான் வில்வமங்கலருக்கு தெரியணுமா என்ன அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டார். உண்மைதாங்க, நாம் அனுபவிக்கிற உடல் வலியாக இருந்தாலும் சரி, மனசு வலியாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே நம்ம கர்ம வினை தான் காரணம். இந்த கர்ம வினை தீரணும்னா அதுக்கு ஒரே வழி நாம ஜபம் மட்டும்தான்.
நம்பிக்கையோட கடவுள் நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தா நம்ம கர்ம வினை கழிஞ்சுட்டே வந்து ஒரு நாள் எல்லாமே போயிடும். நம்பிக்கையோட நாம ஜபம் பண்ணுவோம், கர்ம வினையிலிருந்து வெளியில் வருவோம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.